الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه، أو كما قال عليه الصلاة والتسليم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر جيلاني قدس الله سره اللذيذ شيخا ومرشدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குவோமாக. சலாத்தும் சலாமும் ஹஸ்ரத் சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபௌ தாபீன்கள், இமாம்கள், இன்று உலகத்திலே பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக முன்னமே வந்து அமர்ந்திருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நீங்கா நிலவட்டுமாகுக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நோயற்ற வாழ்வையும் குன்றாத மன நிம்மதியையும் சம்பூர்ணமான ஈமானிய பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. அன்பான பெருமக்களே, அல்லாஹுடைய அருளின் காரணமாக புனிதமிக்க ஷஅபான் மாதத்தினுடைய முதல் பிறையிலே, முதல் ஜும்மாவிலே அல்லாஹுவை பற்றியும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் பேசுவதற்கும் கேட்பதற்குமாக இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, ரஜபுடைய மாதம் முடிந்து ஷஅபானுடைய மாதம் ஆரம்பமாகிவிட்டாலே கிட்டத்தட்ட ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்துவிட்ட ஒரு நிலைதான். இந்த 3 மாதங்களும் அல்லாஹுவையும் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் நினைப்பதற்கும் அதிகமாக இபாதத்துக்களிலே ஈடுபடுவதற்குமான ஒரு முக்கியமான மாதங்களாக அமைத்து தரப்பட்டிருக்கிறது. அதில் பிரதான வழிகாட்டியாக ரப்புல் ஆலமீன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மனித சமுதாயத்திற்கு திருக்குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார்.
பொதுவாகவே ரமலானுடைய காலத்தில் கொஞ்சம் நெஞ்சம் குர்ஆனோடு தொடர்பில்லாதவர்களும் கூட அந்த குர்ஆன் ஷரீஃபை ஓத வேண்டும், கேட்க வேண்டும், அதனுடைய அர்த்தங்களை நேரங்கள் ஒதுக்கி படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படுவது இயல்புதான். இன்னும் சற்று கூடுதலாக அந்த ஆர்வங்கள் ஏற்பட வேண்டும் என்பதற்காக குர்ஆன் ஷரீஃபுடைய தாக்கம் சஹாபாக்களுடைய உள்ளங்களிலே எந்த அளவு ஏற்படுத்தியது என்பதை கொஞ்சம் அசை போட்டு பார்ப்பதுதான் இன்ஷா அல்லாஹ் இந்த வார உரையினுடைய சுருக்கம். அன்பானவர்களே, ரப்புல் ஆலமீன் ஒரு மிகச்சிறந்த உலக பொதுமறையை குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். இஸ்லாமியர்களுடைய பார்வையில் உலக பொதுமுறை என்பது குர்ஆன் ஷரீஃப் தான். வேற்று நூல்களுக்கு இங்கு இடமில்லை. அவைகளை அனுமதிப்பதும் அவைகளை படிப்பதும் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான கருத்துக்கள் இல்லாத வரைக்கும் தான். அதிலும் சில விமர்சனங்கள் இருக்கிறது. அது பற்றி இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு ஏற்படுகிற போது ஒரு வாரம் தனியாக பேசிக்கொள்ளலாம், உலக பொதுமறை எது என்று. ஆனால் எல்லா நாட்டிலே வாழக்கூடியவர்களுக்கும், எல்லா இனத்தவர்களுக்கும், எல்லா காலங்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த பொதுமறையாக ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபை தான் இறக்கி வைத்திருக்கிறார். சமூக நீதியை போதிக்கக்கூடிய மறையாக, ஏற்றத்தாழ்வை களையக்கூடிய மறையாக, நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டக்கூடிய மறையாக, யாருக்கும் எந்த விதமான இடர்பாடுகளும் செய்யாத உயர்ந்த வழிகாட்டு நெறிமுறையாக குர்ஆன் ஷரீஃப் மாத்திரமே இருக்கிறது. கியாமத்து நாள் வரை, உலகம் அழியும் வரை அது மாத்திரமே இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு வலுவான வாசகங்களை ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வாக்கியத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக சொல்லி அனுப்பி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வரியும், ஒவ்வொரு எழுத்தும், ஒரு புள்ளியும் கூட அல்லாஹுடைய வாயிலிருந்து வந்தவைகள். அதுக்கு பேர் கலாமுல்லாஹ் அப்படின்னு பேர். அது அல்லாஹுடைய பேச்சு. எனவே உலகத்தில் இருக்கிற எல்லா பேச்சுக்களை விட ஆக சிறந்தது குர்ஆன் ஷரீஃப் தான். ஹைருல் கலாமி கலாமுல்லாஹ், நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஹைருல் கலாமி கலாமுல்லாஹ் வ ஹைருல் ஹதி ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா பேச்சுக்களை விட சிறந்த பேச்சு அல்லாஹுடைய பேச்சு தான். ஒரு பேச்சினுடைய தரத்தை, மதிப்பை எப்படி முடிவு பண்ணுறோன்னா, அதை பேசக்கூடியவங்களை கவனித்து தான் முடிவு பண்ணுவோம். ஒரு வார்த்தையை ஒரு சாமானிய மனிதன் சொல்கிறதுக்கும், ஒரு பொறுப்பில், ஒரு ஆட்சியில், ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவர் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நீங்களே இந்த வார்த்தையை சொல்லலாமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் அதை பேசும்போது, ஒரு அதிகாரத்தில் மக்கள் ஆளக்கூடியவர் இருக்கும்போது இந்த வார்த்தையை சொல்லும்போது நீங்களே அந்த வார்த்தையை சொல்லலாமா அப்படின்னா பேசக்கூடியவரை கவனித்து அந்த வார்த்தையின் மதிப்பு கூடுகிறது. அதே போன்றுதான் உலகத்தில் யார் யாரெல்லாமோ பேசியிருப்பாங்க. எத்தனையோ தத்துவ ஞானிகள் வந்திருக்கிறார்கள், எத்தனையோ மனிதர்கள் தோன்றி மறைந்திருக்கிறார்கள், நுட்பங்களை பேசியிருக்கிறார்கள், தூதர்கள் வந்திருக்கிறார்கள், ரிஷிகள் இருக்கிறார்கள், எப்படியெல்லாமோ யார் யாரெல்லாமோ என்னமோ பேரெல்லாம் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் எல்லாருடைய பேச்சையும் விட குர்ஆன் ஷரீஃப் இருக்கிறதே, அது கலாமுல்லாஹ், அல்லாஹுடைய பேச்சு. அல்லாஹுடைய அந்தஸ்து, அல்லாஹுடைய கண்ணியம், அல்லாஹுடைய குத்ரத்து, மகத்துவம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்படியானால் அவருடைய பேச்சுக்கும் அந்த அளவு தாக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சாதாரணமாக நாம் குர்ஆன் ஷரீஃபுடைய வாசகங்களை நினைத்து ஒதுக்கிவிட முடியாது. நம்ம முஸ்லீமாவே பிறந்து குழந்தையிலிருந்தே அந்த குர்ஆன் ஷரீஃபை ஓதி நம்மளும் ஓத கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு அது சாதாரணமாக தெரியும். குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதுனா கடகடன்னு ஓதிடுவோம், அல்ஹம்து சூரா ஓதுனா ஓதிடுவோம்.
இப்போ நமக்கு அது சாதாரணமாக தெரியும். ஆனால் அதில் எவ்வளோ பெரிய தாக்கம் இருக்கிறது என்பதை அல்லாஹ்வே சொல்கிறான் பாருங்கள். லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், இந்த குர்ஆன் ஷரீஃபை ஒரு மலையின் மீது நாம் இறக்கி வைத்தால், கடுமையான திடமாக இருக்கக்கூடிய கரும்பாறைகளின் கூட்டாக இருக்கக்கூடிய அந்த மலையின் மீது இந்த குர்ஆனை இறக்கி வைத்தால், நபியே லரஐதஹு காஷியன் முத்தஸத்தியன் மின் கஷ்யத்தில்லாஹ், அல்லாஹுடைய அருளின் காரணமாக, அல்லாஹுடைய பயத்தின் காரணமாக அது சுக்கு நூறாக நொறுங்கி போய்விடும். எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு பாருங்கள். வதில்கல் அம்சாலு நضربها للناس, ஒரு உதாரணத்திற்காக நாம் இதை சொல்கிறோம். லஅல்லக்கும் யதஃபக்கரூன், அந்த மனிதர்கள் எல்லாம் இதை சிந்தித்து உணர வேண்டும் என்பதற்காக நாம் சொல்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியானால் குர்ஆன் ஷரீஃப் என்பது அல்லாஹுடைய கலாமாக, அல்லாஹுடைய பேச்சாக இருக்கிற காரணத்தினால் ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க வார்த்தையாக ரப்புல் ஆலமீன் இதை ஆக்கி வைத்திருக்கிறான். ஒரு மிகப்பெரிய புரட்சி செய்யக்கூடிய நூலாக அந்த நூலை ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த மறையைத்தான் எத்தனையோ இதயங்களில், எத்தனையோ மனிதர்களின் இதயங்களிலே அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். யாசின் சூரா நம்ம மனப்பாடமாக்கி வச்சிருப்போம், அர் ரஹ்மான் சூரா மனப்பாடமாக்கி வச்சிருப்போம், சூரத்துல் வாக்கியா மனப்பாடமாக்கி வச்சிருப்போம். ஹாஃபில்களாக இருந்தால் குர்ஆன் ஷரீஃபை முழுவதுமாக மனப்பாடமாக்கி இருப்பார்கள். 10 வயசு, 11 வயசு, 12 வயசு பையன்கள், பெண் குழந்தைகள், இவர்களுடைய இதயங்கள் எல்லாம் தாங்குகிற அளவுக்கு ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய இதயங்களை வலுவாக ஆக்கி வைத்திருக்கிறார். அந்த குர்ஆன் ஷரீஃபினுடைய ஆற்றல் அவ்வளவு உயர்ந்ததாக ரப்புல் ஆலமீன் ஆக்கி வைத்திருக்கிறார். வரலாறுகளை தேடி பார்த்தால் குர்ஆன் ஷரீஃபோடு போட்டி போட வேண்டும் என்று நினைத்தவர்கள், குர்ஆன் ஷரீஃபோடு எதிர்வாதம் செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள், குர்ஆன் ஷரீஃபை நான் தோற்கடிக்கப் போகிறேன் என்று நினைத்தவர்கள், இறுதியிலே அவர்கள் மண்டியிட்டு சரணடைத்தான் வரலாறுகளை பார்க்க முடிகிறது. குர்ஆன் ஷரீஃபுடைய வசனங்கள் இறங்கிக் கொண்டிருந்த நேரம், மக்கத்துல் முக்கர்ரமாவிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசித்துக் கொண்டிருந்த வேளையிலே அவர்களுடைய 40வது வயதிலே தொடங்கி குர்ஆன் ஷரீஃப் இறங்க ஆரம்பித்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீத் பிரச்சாரத்தை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பலரும் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் நபி அவருடைய பேச்சின் மூலமாக ஈர்க்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருந்தார்கள். இவங்களை என்ன பண்றது என்று மக்காவிலே இருக்கக்கூடிய காஃபிர்கள் ஒரு கூட்டம் கூடினார். எல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை பண்ணார். இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். வியாபாரத்திற்கோ அல்லது பொருளாதாரத்திற்கோ அல்லது ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்றோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பிரச்சாரத்தை முடக்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வாசகங்களை யாரையும் கேட்க விடாமல் தடுக்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒவ்வொருத்தரும் முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, யோசனை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதில் ஒருத்தர் ருத்துபா என்று ஒருவர் இருந்தார். ருத்துபா நல்ல பேச்சாளர், இலக்கியத்தோடு பேசக்கூடியவர். எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் தன்னுடைய வாத திறமையின் மூலமாக அவரை தோற்கடிக்கக்கூடிய பேராற்றல் கொண்டவர் ருத்துபா. அவர் சொன்னார், இதுக்கு தான் இவ்வளோ உட்காந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்களா? நான் போய் பார்த்துட்டு வர்றேன். அந்த முகம்மது என்ன சொல்கிறாருன்னு நான் பார்த்துட்டு வர்றேன். அவர் என்ன வசனங்கள் சொல்கிறார் என்று நான் பார்த்து வருகிறேன். எல்லாத்துக்கும் சந்தோஷமாயிருச்சு. இவரை எப்படி சொல்கிறது, நீங்கள் போங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ தானாகவே முன் வந்து அவரே போகிறேன் என்று சொல்கிறார் என்று எல்லோரும் சரி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டாங்க. ருத்துபா தன்னந்தனியாக வருகிறார், இருமாப்போடு வருகிறார். நம்மிடத்திலே மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது, சக்தி இருக்கிறது, பேச்சின் வலிமை இருக்கிறது, இலக்கியம் இருக்கிறது, கேட்போரை கவர்ந்தெழுக்கக்கூடிய காந்த சக்தி இருக்கிறது. எல்லாவற்றையும் தனக்குள் மனக்கணக்கு போட்டுக்கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பக்கத்திலே வருகிறார். நபி அவர்களிடத்திலே வந்து பேச ஆரம்பித்தார். வழக்கம் போல நபி அவங்க வந்தவங்களை வரவேற்றாங்க. ஒரு மிகப்பெரிய மனிதர், மக்கத்து மக்களால் மதிக்கப்படக்கூடியவர் ருத்துபா வந்திருக்கிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை, இஸ்லாத்தை பற்றி பிடிவாதமான எதிர்வாதமான கருத்துக்கள் பேசக்கூடியவர் என்று நபி அவர்களுக்கு தெரியும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை வரவேற்றார்கள். அவர் பேச ஆரம்பித்தார். எதுவுமே கேட்கல. முஹம்மது, உங்க திட்டம் என்னன்னு சொல்லுங்க. எதுக்கு இந்த மாதிரி மக்களை குழப்பிட்டு இருக்கிறீங்க? உங்களுடைய தேவை என்னன்னு சொல்லுங்க. ஒரு 3 விதமான காரியங்களை அவர் முன்வைத்தார். இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அழகான பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை உங்களுக்கு இருக்கிறதா? யாரை கையை காட்டுங்க, பேச்சுவார்த்தை நடத்தி கல்யாணம் முடிச்சு வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அல்லது ஏராளமான செல்வங்கள் வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? சொல்லுங்க, செல்வங்களை கொண்டு வந்து நான் கொட்டுறேன். அல்லது இந்த மண்ணை ஆள வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? அதையும் நான் செய்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த பிரச்சாரத்தை மட்டும் விட்டுருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டே இருந்தார். எதுவுமே பேசலை. உங்களுக்கு மண்ணாசை இருக்கிறதா, அல்லது பொன்னாசை இருக்கிறதா, அல்லது பெண்ணாசை இருக்கிறதா? ஏன் இந்த மாதிரி மக்களை குழப்புறீங்க? நீங்கள் பேச ஆரம்பிச்சாலே மக்கள் வந்து ஒன்றா கூடிடுறாங்களே. உங்களுடைய நோக்கம் தான் என்ன? குத்துபா கேட்டுக்கொண்டே இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவுமே பேசவில்லை. அவர் மீண்டும் பேச ஆரம்பித்தார். உங்கள் கருத்திலே நீங்கள் பிடிவாதமாக இருப்பதை போன்று தெரிகிறது. ஏதேனும் உங்களுக்கு மனம் குழம்பி இருக்கிறீர்களா? ஜின்களுடைய சேஷ்டைகள் ஏதேனும் உங்களுக்கு ஏற்பட்டு மனநோயிலே நீங்கள் ஆட்பட்டு இருக்கிறீர்களா? சொல்லுங்கள். உயர்தரமான சிகிச்சையை நாங்கள் தருகிறோம், உயர்தரமான மருத்துவத்தை நாங்கள் தருகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே அமைதியாக இருந்தார். அவர் ஒரு கட்டத்திலே, முஹம்மதே, நீங்கள் பேசவே இல்லையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பித்தார். நீ எல்லாம் சொல்லி முடிச்சிட்டீங்களா? எல்லாம் சொல்லிட்டீங்களா? அவர் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்லலை. குர்ஆன் ஷரீஃபிலே வரக்கூடிய சில வசனங்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத ஆரம்பித்தார்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹாமீம். தன்ஸீலும் மினர் ரஹ்மானிர் ரஹீம். கிதாபுன் ஃபுஸ்ஸிலத் ஆயாத்துஹு குர்ஆனன் அரபிய்யன் லிகௌமின் யஅலமூன். பஷீரன் வ நதீரா ஃபஅரத அக்ஸருஹும் ஃபஹும் லா யஸ்மஊன். தொடர்ந்து ஓதுகிறார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குல் இன்னமா அன பஷரு மிஸ்லுக்கும் யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹுன் வாஹிதுன் ஃபஸ்தகீமு இலைஹி வஸ்தக்ஃபிரூ வவைலுல் லில் முஷ்ரிகீன். ஹாமீம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பெயர். நபி அவர்கள் சொல்கிறார்கள், தன்ஸீலும் மினர் ரஹ்மானிர் ரஹீம். ரஹ்மானான ரஹீமான அல்லாஹ்விடமிருந்து இந்த வேதம் வந்திருக்கிறது. இது ஒரு தெளிவான வேதம். நல்லதையும் கெட்டதையும் தெளிவாக பிரித்தரக்கூடிய, அறிவிக்கக்கூடிய அரபு மொழியிலே இருக்கிற வேதம். அதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வதற்கு அதிலே வாய்ப்பு இருக்கிறது. நல்லதையும் கெட்டதையும் உங்களுக்கு பகுத்து பார்க்கக்கூடிய பேராற்றல் அந்த குர்ஆனிலே இருக்கிறது. என்னை பார்த்து இறைவன் சொல்கிறான், இன்னமா அன பஷரு மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதன் தான். யூஹா இலைய, எனக்கு வஹி வருகிறது, அல்லாஹ்விடமிருந்து செய்தி வருகிறது. அன்னமா இலாஹுக்கும் இலாஹுன் வாஹிதுன், உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் தான் என்ற செய்தி வருகிறது. என்றிருந்து வஹி வருது, அல்லாஹ்விடமிருந்து வேற செய்தி வருகிறது. இறைவன் ஒரே இறைவன் தான். ஃபஸ்தகீமு இலைஹி, அதன் மீதே நீங்கள் ஸ்திரமாக இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வஸ்தக்ஃபிரூ, எல்லோரையும் பார்த்து பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வவைலுல் லில் முஷ்ரிகீன், இணை வைப்பாளர்களுக்கு நரகம்தான் இருக்கிறது. இந்த வசனத்தை ஓதுன உடனே அவன் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் சொல்லலை. இந்த வார்த்தைகளுடைய வசீகரத்திலே வேகமாக வீரவசனம் பேசி வந்த உத்பா பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சஜிதாவிலே வீழ்ந்து விட்டார். தூரத்திலே இருந்து நண்பர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். நமக்கு மத்தியிலே இப்படி பேசி சென்றவர், வீரவசனம் பேசியவர், நான் அவரை என்னுடைய வழிக்கு கொண்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு போனவர், சவால் விட்டு போனவர், பூமானுக்கு முன்னால் மண்டியிட்டு கீழே கிடக்கிறார். எல்லோரும் சிரித்தார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை ஆசுவாசப்படுத்தி எழுப்பி உட்கார வைத்து உங்கள் கருத்தை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். உத்துபா பேச ஆரம்பித்தார். இதிலே எந்த சூரியமும் இல்லை,
இதிலே எந்த ஜோதிடமும் இல்லை, இதிலே எந்த கவிதையும் இல்லை, இது இறைவனின் வசனம் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் என்று சொன்னார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனிய சில வசனங்களை சொன்ன போதே அவருடைய மனம் மாறியது. உட்கார்ந்துட்டே இருந்தார், நபியை பார்த்துக்கிட்டே இருந்தார். நீங்க போய் உங்களுடைய நண்பர்கள்ட்ட சொல்லுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சாங்க. இவர் போய் பேச ஆரம்பிச்ச உடனே அந்த நண்பர்கள் எல்லாம் கொள்ளென்று சிரித்தார்கள். அந்த முகம்மதுடைய சூனியத்தில் நீயும் விழுந்துட்டியா என்று கேட்டார். ஆஹா, இது நமக்கு இருக்கிற மதிப்பு மரியாதை எல்லாம் போக்கிருமே என்று சொல்லி அவருடைய தன்னுடைய வழிக்கே வந்து விட்டார், பழைய வழிக்கே வந்து விட்டார். இஸ்லாமிய பாக்கியம் அவருக்கு கிடைக்கவில்லை. குர்ஆனிய வசனங்கள் இருக்கிறதே ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் மாற்றக்கூடிய பேராற்றல் உள்ளதாக இருக்கிறது. நம்ம தாய்மொழியாக அரபு மொழி அல்லாத மொழியை கொண்டவர்களாக நாம் இருக்கலாம். ஆனாலும் கூட அந்த வசனங்களை ஓத ஓத கேட்க கேட்க நம்மை அறியாமலேயே கண்களிலே கண்ணீர் வரக்கூடிய ஒரு பேராற்றலை அந்த வாக்கியங்களிலே அல்லாஹ் வைத்திருக்கிறார். அந்த வசனங்களை திரும்ப திரும்ப உச்சாரணம் செய்ய செய்ய நம்முடைய நாவுகளிலே ஓத பழக்க பழக்க ரப்புல் ஆலமீன் அதனுடைய தத்துவார்த்தமான எண்ணங்களை நம்முடைய இதயங்களிலே ஏற்படுத்துகிறார். அதன் மூலமாக நமக்கு பல்வேறு ஷிஃபாக்களை, ஆரோக்கியங்களை தருகிறான், பரக்கத்துகளை தருகிறான். அனைத்தும் இந்த குர்ஆனுடைய வசனத்திலே ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க வசனம் தான் குர்ஆனுடைய வாசகங்கள். ரமலான் மற்றும் மாத்திரமல்ல, எல்லா காலங்களிலும் தினம் தினம் கொஞ்சம் நேரமாவது, ஒரு 5 நிமிடமாவது குர்ஆனோடு நம்முடைய தொடர்பை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திலே இருந்து முடித்து கட்ட வேண்டும், நவுது பில்லாஹி மின்ஹா என்ற திட்டத்தோடு உமர் இப்னுல் கத்தாப் வருகிறார். நமக்கு வரலாறு தெரியும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்த போது, முஸ்லிம்களுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்த போது, அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்ட துஆவின் பலனாக உமர் இப்னுல் கத்தாப் வருகிறார். முஸ்லீம் ஆகணும்னு வரல, கையிலே வாளை உருவிக்கொண்டு முஹம்மது எங்கே இருக்கிறார், அவரை நான் கொலை செய்ய போகிறேன் என்று சொல்லிக் கொண்டு வந்தார். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரை சந்திப்பதற்கு முன்னர் தன்னுடைய சகோதரி ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு போகிறார்கள். ஃபாத்திமாவும் அவருடைய கணவரும் கதவை தாழிட்டு குர்ஆன் ஷரீஃபை ஓத கற்றுக்கொண்டிருந்தார்கள். சயீத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற நபித்தோழர் வீட்டிலே போய் அவர்களுக்கு குர்ஆனை கற்பித்துக் கொண்டிருந்தார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கதவை தட்டுறாங்க. கடுமையான கோபத்தோட போய் கதவை தட்டுறாங்க. ஃபாத்திமா பின்த் கத்தாப், உமரின் சகோதரி ஃபாத்திமா கதவை திறக்கிறார்கள். திறந்த உடனேயே உமர் கர்ஜிக்கிறார். என்ன, நீ முஸ்லீம் ஆயிட்டியாம? கத்தாபுடைய மகன் தான் உமர், அதே கத்தாபின் மகன் தான் ஃபாத்திமா. உமருக்கு இருக்கிற வீரம் அந்த ஃபாத்திமாவுக்கு இருக்கத்தான் செய்யும். ஃபாத்திமா பின்த் கத்தாப் சொன்னார், ஆம், நான் இஸ்லாத்தை தழுவிவிட்டேன், என்ன செய்ய போகிறாய்? ஆம், நான் இஸ்லாத்தில் இணைந்து விட்டேன், என்ன செய்ய போகிறாய்? இந்த வார்த்தையை உமர் கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. கடுமையான எதிர்ப்பு கிளம்பிய போது அவருடைய பார்வை கீழே பட்டது. ஓரத்திலே ஒரு குர்ஆன் பிரதி இருந்தது. சூரத்து தாஹாவின் சில வசனங்கள் இதிலே இருந்தது. இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வஅகிமிஸ் ஸலாத்த லிذிக்ரி. அல்லாஹ் சொல்கிறான், இன்னனி அனல்லாஹ், நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், என்னை தவிர வேறு இறைவன் கிடையாது, என்னையே நீங்கள் வணங்குங்கள். வஅகிமிஸ் ஸலாத்த லிذிக்ரி, என்னை நினைவுபடுத்துவதற்காக நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்துங்கள். இந்த வசனங்களை அவர் பார்த்தபோது வேகமாக தொடப்போனார். ஃபாத்திமா பின்த் கத்தாப் தடுத்தார்கள். அருகில் உள்ள தோட்டத்தில் சென்று குளித்து சுத்தமாகி வந்து குர்ஆன் பிரதியை எடுத்து ஓதினார். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே என்னை அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னார். பூமானின் பாதடியிலே சரணடைந்தார். கொலை செய்வதற்காக வந்த உமர் இப்னுல் கத்தாப் உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று மிகச்சிறந்த சஹாபியாக மாறினார்கள் என்பது வரலாறு. குர்ஆனுடைய ஒரு வசனம் அவருடைய உள்ளத்திலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கியது. ரப்புல் ஆலமீன் அவ்வளவு பெரிய ஆற்றலை அதிலே வைத்திருக்கிறான், ஏராளமான சக்தி அதிலே வைத்திருக்கிறான். நாம் அந்த குர்ஆனோடு தொடர்பை குறைவாக வைத்திருக்கிற காரணத்தினால் இன்னமும் பலர் அதனுடைய தத்துவங்களை உணராமல் இருக்கிறோமே தவிர குர்ஆனுடைய வாசகங்களின் அந்த தாக்கம் இன்னமும் குறையாமல் ரப்புல் ஆலமீன் எல்லோருடைய இதயங்களிலும் பாய்ச்சிக் கொண்டுதான் இருக்கிறான்.
வரலாறுல வருகிறது. துஃபைலு தௌசி என்பவர் வெளிநாடுகளில் மக்காவுக்கு வெளியில ஹுமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசப்படுகிறது. முஹம்மது இப்னு அப்துல்லான்னு ஒருத்தர் இருக்கிறார் மக்காவில். குர்ஆன் அவருக்கு இறங்குகிறது என்று சொல்கிறார். வானத்திலே இருந்து தூதர்கள் வருவதாக பேசிக்கொள்கிறார். ஏதேதோ புதிய வாசகங்களை எல்லாம் சொல்கிறார் என்று அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பேச்சு. துஃபைலு தௌசி என்பவர் தான் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய சமுதாய மக்களுக்கு தலைவராக இருந்தார். அவர் சொல்கிறார், நான் போய் பார்த்துட்டு வரேன். அவர் யாருன்னு பார்த்துட்டு வரேன். மக்காவுக்கு போகிறேன். அவர் ஓதக்கூடிய அந்த வசனங்களை நான் கொஞ்சம் கேட்குறேன். அது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஆய்வு பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். துஃபைலு தௌசி மக்காவுக்குள்ளே வருகிறார். மக்காவில் ஒரு பெரிய பாதுகாப்பு. எங்கே இருந்து யார் வந்தாலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்துடக்கூடாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்திச்சிடக்கூடாது. அவங்களுடைய பேச்சை கேட்டக்கூடாது. அவர் ஓதக்கூடிய குர்ஆன் ஷரீஃபை கேட்டக்கூடாது. அதுக்கு என்ன பாதுகாப்பு செய்ய முடியுமோ அத்தனை பாதுகாப்பையும் மக்காவாசிகள் செய்து வைத்திருந்தார். இந்த துஃபைலு தௌசி அவர்களுடைய பிடியிலே சிக்கி கொண்டார். இவர் சொல்றார், நான் அதை ஆய்வு பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கிறேன். அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியும். நான் அப்படின்லாம் அவ்வளோ சீக்கிரம் அவங்களுடைய கொள்கையில் போயிட மாட்டேன். கொஞ்சம் எனக்கு கேட்கறதுக்கு அவகாசம் கொடுங்க. இல்லை, முடியாது. இது ஊருடைய சட்டம். யாரும் போகக்கூடாதுன்னு சட்டம். அவருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடாதுன்னு சட்டம். இப்படி பேசி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிற போதே சஹாபாக்குடைய குழு கடந்து போனது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் போகிறார்கள். போகிறப்ப நம்மள மாதிரி கண்ட கதையுமா பேசிட்டு போவாங்க. ஏதாவது குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக்கிட்டே போவாங்க. இந்த வார்த்தை குர்ஆனுடைய சில வாசகங்களை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதார்த்தமாக ஓதினார்கள். துஃபைலு தௌசியினுடைய காதுகளிலே விழுந்து விட்டது. அப்படியே நின்று விட்டார். பல மணி நேரம் நின்றார். இந்த வார்த்தைகளை இத்தனை நாட்களாக என்னுடைய காதுகளில் விடாமல் ஏன் தடுத்தீர்கள்? இது அல்லாஹுடைய வார்த்தை என்று நான் முழுமையாக நம்புகிறேன். இறைவனுடைய வசனம் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். எந்த சூனியத்தாலும், எந்த ஜோதிடத்தாலும், எந்த கவிஞனாலும், எந்த கற்பனை திறன் மிக்கவனாலும் சொல்ல முடியாத மிகப்பெரிய வசனங்களை, வார்த்தைகளை இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவரோடு இருப்பவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களை விட்டு விலகி தான் வந்திருக்கிற பாதை சத்தியமான பாதை என்பதை கேட்டுக்கொண்டு போய் தன்னுடைய கௌமுகளிடத்திலே சொன்னதாக வரலாறு நிறைவு பெறுகிறது. ஒரே ஒரு வாசகம், ஒரே ஒரு வசனம் ஏராளமான மக்களுடைய உள்ளங்களை திருந்தக்கூடிய பேராற்றல் மிக்கதாக ரப்புல் ஆலமீன் அந்த குர்ஆனுடைய வாசகத்தை வைத்திருக்கிறார். ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, ஒரு மிகப்பெரிய அறிவு மிக்கவர், மிக பிரபல்யமானவர். பத்ருடைய போர் நடந்தது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ருடைய போர் நடந்தது. சில கைதிகளை முஸ்லிம்கள் பிடித்து வைத்திருந்தார்கள். அந்த கைதிகளுக்கு சார்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஜுபைர் இப்னு முத்இம் வந்தார். முஸ்லிம் ஆகல. ஹிஜ்ரி 2 பத்ருடைய கைதிகள் பிடித்து வைக்கப்பட்டிருக்கிற மற்ற கைதிகளுக்கு சார்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஜுபைர் இப்னு முத்இம் வந்தார். யதார்த்தமாக நபி அவர்களை நெருங்குகிறார். தொழுகையினுடைய நேரம். சஹாபாக்கள் அத்தனை பேரும் அணிவகுத்து தொழுகையிலே நிற்கிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்துகிறார்கள். குர்ஆன் ஷரீஃபிலே அத்தூர் என்ற ஒரு அத்தியாயம் வருகிறது. வத்தூர் வகிதாபின் மஸ்தூர் ஃபீ ரக்கின் மன்ஷூர் வல் பைத்தில் மஅமூர். ஹுமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். அதனுடைய தொடர்களை எப்படி வருகிறது? இன்ன அஸாப ரப்பிக லவாக்கி மா லஹு மின் தாஃபி. இன்ன அஸாப ரப்பிக லவாக்கி மா லஹு மின் தாஃபி. நிச்சயமாக உன்னுடைய இறைவனின் வேதனை சத்தியமாக நிகழும். அதை தடுப்பதற்கு எவரும் இல்லை. இந்த வாசகம் கேட்டபோது ஜுபைர் இப்னு முத்இம் நின்று விட்டார். எங்கிருந்து வந்தோம்? ஏன் வந்தோம்? எதை பேச வந்தோம்? அனைத்தையும் மறந்து நின்றார். நபி அவர்கள் திரும்ப திரும்ப ஓதுகிறார்கள். இன்ன அஸாப ரப்பிக லவாக்கி மா லஹு மின் தாஃபி. உம்முடைய இறைவனின் வேதனை சத்தியம். அதை தடுப்பதற்கு மறுமையில் எவரும் இல்லை. நபி அவர்கள் ஓத ஓத
ஜுபைர் இப்னு முத்இமுடைய நாவிலும் இந்த வாசகம் வருகிறது. இன்ன அஸாப ரப்பிக லவாक़ி மா லஹு மின் தாஃபி. இன்ன அஸாப ரப்பிக லவாक़ி மா லஹு மின் தாஃபி. திரும்ப திரும்ப ஓதினார். மயக்கமுற்று கீழே விழுந்து விட்டார். சிறிது நேரம் கழித்தது, மயக்கம் தெளிந்தார். திரும்பவும் ஓதுகிறார். இன்ன அஸாப ரப்பிக லவாक़ி மா லஹு மின் தாஃபி. வரலாற்றிலே எழுதப்பட்டிருக்கிறது, கைதிகளுக்காக பேச வந்தவர் குர்ஆனின் வசனங்களை கேட்டு கைதியாகி போனார் என்று எழுதி முடிக்கிறார்கள். அந்த வாசகங்களிலே எவ்வளவு ஈர்ப்பு இருக்கும் என்று பாருங்கள். இதே போன்ற ஒரு சின்ன வாசகத்தை இந்த உலகத்திலே யாராலும் எவனாலும் கொண்டு வர முடியாத மகத்தான மாமரை குர்ஆன் ஷரீஃப். ரப்புல் ஆலமீன் நமக்கு அதை வழங்கி இருக்கிறார். இறைவனால் வழங்கப்பட்ட தௌராத், இன்ஜீல், ஜபூர், இன்னும் சுஹுஃப் என்று சொல்லப்படக்கூடிய சின்ன சின்ன ஆகமங்கள் அனைத்தையும் விட ஒரு மகத்தான முத்தான மாமரையை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கிறார். எத்தனையோ சஹாபாக்கள், எத்தனையோ பெரியவர்கள் இந்த வாசகங்களை கேட்டு இஸ்லாத்தில் இணைந்ததாக பார்க்க முடிகிறது. உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வருகிறார்கள். குர்ஆன் இறங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை செய்தியை கேட்டு அது சரியா தவறா என்பதை ஆய்வுக்காக வருகிறார்கள். யதார்த்தமாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுகிறார்கள். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஅதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். இந்த வாசகத்தை உஸ்மான் இப்னு மத்ஊன் கேட்கிறார்கள். என்ன தெரியுமா அர்த்தம் இதுக்கு? இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான், நீதியோடு நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். உபகாரம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். உறவினர்களை சேர்ந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். கெட்ட காரியங்கள், தடுக்கப்பட்ட பாவங்களிலிருந்து தவிர்த்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏவுகிறான். அநியாயங்கள் செய்யக்கூடாது என்று ஏவுகிறான். இது அனைத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் உங்களுக்கு உபதேசிக்கிறான். இந்த வாசகத்தை கேட்ட உடனே உஸ்மான் இப்னு மத்ஊன் சொல்கிறார்கள், இந்த தேசம் மட்டுமல்ல, மக்கத்துல் முகர்ரமா மாத்திரமல்ல, உலகத்திலே வாழக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு வரியில் ஏராளமான சமூக நீதியை போதிக்கக்கூடிய மகத்தான மாமரை இது என்று அவர்கள் புரிந்து கொண்டு பூமானுடைய காலடியிலே சரணடைந்தார்கள், இஸ்லாத்தை தழுவினார்கள் என்று வருகிறது. ஒரு அதிசயமான செய்தி என்ன தெரியுமா? குர்ஆனுக்கு இவ்வளவு பெரிய வீரியம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு மக்காவில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த ஒரே ஒரு திட்டத்தை அல்லாஹ் ஒரு வரியில குர்ஆன்ல சொல்றான். அதை சொன்னாலே நமக்கு புரிஞ்சு போயிடும் குர்ஆன் எவ்வளவு ஆற்றல் மிக்கது. எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருந்தாங்களாம். லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன், லா தஸ்மஉ லிஹாதல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்கள் கேட்க கூடாது. அப்படி கேட்டால் வல்கௌ ஃபீஹி, அதிலே நீங்கள் மூழ்கி விடுவீர்கள். லஅல்லக்கும் துக்லிபூன், அந்த குர்ஆன் உங்களை வென்றெடுத்து விடும். எனவே நீங்கள் கேட்காதீர்கள் என்று தீர்மானம் போட்டிருந்தார்கள் என்று சொன்னால் அந்த குர்ஆனுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றலை அல்லாஹ் வைத்திருப்பான். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்னையும் உங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் வீரியமிக்க